மது பெருக்கெடுத்து ஆறாக ஓடிக்கொண்டே இருக்கின்றது. மது தீமைகளின் தாய் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். மதுவின் தீமைகளை நாம் அறிந்து கொண்டேதான் இருக்கின்றோம். பெருகி வரும் நோய்கள், குற்றங்கள், அனாதைகளாக்கப்பட்ட குழந்தைகள், விதவைகளாக்கப்பட்ட பெண்கள், வறுமையில் சிக்கிய குடும்பங்கள் போன்று உண்டான செய்திகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றது. இன்னும் சுதந்திரம் என்ற பெயரால் எங்கு பார்த்தாலும் ரசம், எங்கு பார்த்தாலும் ஹோமோசெக்ஸ், எங்கு பார்த்தாலும் லிவிங் டுகெதர். இதுவெல்லாம் சுதந்திரமா? சகோதரர்களே, இதுவெல்லாம் மனிதன் தன் மன இச்சையை கடவுளாக்கி கொண்டிருந்தான். அஃபரஐத மனித்தஹத இலாஹஹு ஹவா. தனது மன இச்சையை கடவுளாக்கி கொண்டவரின் நிலையை நீ எப்போதேனும் சிந்தித்ததுண்டா என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். சகோதரர்களே, எல்லா சுதந்திரத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. அத்தோடு அதற்கு பொறுப்புணர்ச்சியும் உண்டு. அந்த பொறுப்புணர்ச்சியை உணர்ந்து நடக்கும் மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கியவர்களாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.